ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரெட்மி பேட் ட்ரூவோட அன்பாக்சிங்கும் அண்ட் தென் அதோடைய கேஸோட அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் ரிவ்யூவை நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு உள்ள டேப்லெட் இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சிருவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்கு, நமக்கு ப்ளஸ் சார்ஜிங் கேபிள் இருக்கு, அப்புறம் அதோட டூல் கிட்ட இருக்கு, சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஸோ நம்ம பாக்ஸ் ஓரமாக வச்சிருவோம். ஸோ அதோடைய கேஸ் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு உள்ள. ஸோ இதுதாங்க அதோட கேஸு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் கேஸு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் கூட பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்ட் 1000 rupees கிட்ட வரும். சரிங்களா? ஸோ இது இப்போ டேப் ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒன் வீக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் ரிவ்யூவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா 12 inch டிஸ்பிளே, அப்புறம் ஃபோர் குவாட் ஸ்பீக்கர், டால்மி விஷன்ஸ் குவாட் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ டிஸ்பிளேவும் வந்து 7S Gen ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால எந்த ஒரு லேகும் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும். பட் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு அவுட்டர் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு க்ளாஸி லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஸ்மெட்ஜஸ் வந்து கொஞ்சம் படுது, பட் இது வந்து பரவாயில்ல. டாப்பில் வந்துட்டு பவர் பட்டனும், சைடில் வால்யூம் பட்டனு, இங்கே வந்து சிம் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. 2 சிம் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ கீழே 2 ஸ்பீக்கரு, இதில் வந்து சார்ஜர் போட்டுடும். அப்புறம் வந்து நமக்கு வந்துட்டு எட்ஜ் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேரு. ஸோ இதில் வந்து மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அது கொஞ்சம் வந்து ப்ளஸ் இதில். ஸோ இது என்னுடைய பர்சனல் ரிவ்யூ படி இது வந்துட்டு ஒரு நல்ல டேபு, பட்ஜெட்ரி டேபு. ஒரு 30Kக்குள்ளே நீங்கள் டேப் பார்க்குறீங்க அப்படின்னா இது தாராளமாக நீங்கள். ஸோ இதோட கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீடியோ கால் பேசுகிறதுக்கும், ஆஃபீஸ் டீம்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும். பட் நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் கேமிங் வந்துட்டு ஓகே பரவாயில்ல. நம்ம நார்மலாக வந்துட்டு யூஸ் பண்ணுற மொபைல் விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு லேகும் நான் பார்க்கல லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸில். அதுமாதிரி பேட்டரி பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இது வந்து 12,000 mAh பேட்டரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 1.5 டேஸ்க்கு மேலே வருது. நான் வந்து ஃபுல்லாக 100% சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண பார்க்கல. 1.5 டேஸ்க்கு மேலே வருது. பிகாஸ் ஆஃப் தி ஹியூஜ் டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த காஸ்டிங்க்கு அஃபோர்டபுளாக நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இது வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு உங்களுடைய தாட்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். We'll see you on the next video. Bye bye.